வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்னிடம் இந்த கந்தன் தனிமையில் பேச வேண்டும். நான் உன்னிடத்தில் ஒரு இரகசியத்தை சொல்ல வேண்டும் என் குழந்தையே. அதனால் நீ இன்று என்னவென்று இந்த கந்தனிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தனே உன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அதை காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. உனக்காக உன் அப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை எந்த தருணத்திலும் நீ தொலைத்து விடாதே. நான் உன்னிடம் கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை நீ தள்ளிவிட்டு விட்டாய் அல்லவா? அந்த அளவிற்கு என்ன நடந்து விட்டது என்று தானே கேட்கிறாய் என் பிள்ளையே. அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எதை செய்கிறார்கள் என்றும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமுமே என்னவென்று நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தெய்வம் இந்த கந்தன் எனக்கு தெரியும் அல்லவா? இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியும் அல்லவா? எல்லா நிலையிலும் உனக்கு எந்த வகையிலும் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். எப்பொழுதும் நீ சிரித்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். அதிலும் சிலர் என்னப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் தெரியுமா என் குழந்தையை? உடனிருப்பவர்கள் எப்பொழுதுமே உன்னை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதும், தேவை முடிந்தவுடன் உன்னை திட்டுவதும், எப்பொழுதும் உன் மனதை காயப்படுத்துவதுமாக இருக்கிறார்கள். நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார். ஏதோ கோபத்தில் பேசுகிறார்கள் என்பது போலத்தான் உனக்கு இத்தனை நாளும் தோன்றியிருக்கும். ஆனால் நீ நன்கு கவனித்து பார்த்தால் உனக்கு சில விஷயங்கள் புரியும். அவர்களுக்கான தேவைகள் உன்னிடம் முடிவடைந்த பிறகு உன்னை அவர்கள் பயன்படுத்த நினைக்காத பொழுதுதான் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள். உன் தேவை அவர்களுக்கு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவர்களுக்கு உன் மீது கோபம் வராது. உன் தேவை எப்பொழுது அவர்களுக்கு முடிகின்றதோ, உன்னுடைய தேவை எப்பொழுது அவர்களுக்கு இல்லாமல் போகின்றதோ, அந்த நொடியிலிருந்தே உன் மீது அவர்கள் மன வருத்தத்தை காண்பிக்க தொடங்கி விடுவார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கந்தன் சொல்வது நியாயம்தானே? உன்னை எப்பொழுதும் வெறுக்கின்றவர்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று ஒவ்வொருவரையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே? எதுவானாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் நம் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மாற்றங்களை நிச்சயமாக தந்திட வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை ஏளனப்படுத்துவதோ அல்லது வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவதோ, உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இவர்கள் நடந்து கொள்வதோ, இதுவெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ மறக்காதே. ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறையும் இவர்கள் செய்கின்ற இந்த காரியங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து சென்று கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக எப்பொழுதும் இவர்களுக்கு இதுவே வாடிக்கையாகிவிடும். உன்னை வேதனைப்படுத்துவதே இவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும். எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை இவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. நம்மோடு இருப்பவர்கள், நமக்கு எப்பொழுதும் ஒரு அவசரம் என்றால் உதவி செய்கின்றவர்கள், இவர்களை நம்பித்தான் நாம் இருக்கிறோம். அப்படியானால் இவர்கள் சந்தோஷப்படுவதை நாம் ஏன் காண வேண்டும்? இவர்கள் சந்தோஷப்படுவதற்கு நாம் ஏன் காரணமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது தவறான ஒரு செயல் அல்லவா? தன்னிடமிருந்து உதவி கிடைக்க பெற்ற பிறகும் கூட தனக்கு இந்த இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்பதனை என் பிள்ளை நீ ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா என் தங்கமே? இன்றிருக்கின்றவர்கள் எல்லோருமே மற்றவர்களை இவர்களினுடைய தேவைக்காக பயன்படுத்தும் பொழுது அவர்கள் முகத்தில் இருக்கின்ற புன்னகை எப்பொழுது தேவை முடிகிறதோ அப்பொழுதிலிருந்து இருப்பதில்லை. தேவைகள் முடிந்தவுடன்
எல்லா விஷயங்களையும் ஒன்றுமில்லாததாக தூக்கி எறிந்து விடுகிறார்கள். அவரவர் தேவைக்காக மட்டும்தான் இங்கு எல்லாமும் என்பது போல ஆகிவிட்டது. தேவைகள் முடிந்ததும் எதுவுமே நடக்காதது போலத்தான் இங்கு திரிகிறார்கள். என் குழந்தையே, உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக உடனே ஒன்றை மட்டும் செய். எப்பொழுதுமே அவர்கள் நினைக்கலாம் நாம் இவர்களை நம் தேவைக்குத்தான் பயன்படுத்துகிறோம் என்பது அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று. ஆனால் இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ கவனமாக தெரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாமுமே உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ளும் நேரம்தான் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கந்தன் உன் முன்னின்று உனக்கு நடத்துவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான விஷயம் இனி எப்பொழுதும் நீ மீண்டும் மீண்டும் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம். கந்தன் முன்னின்று உனக்கு எதையுமே சொல்லிவிட வேண்டிய நேரம் அல்லவா? எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்காக நான் வருவேன். உனக்காக இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்துவேன். எந்த இடத்திலும் நின்று உன்னை நான் கை தூக்கி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரங்கள் நீ எந்த இடத்திலும் கைவிட்டு விடாமல் உனக்கான அத்தனை விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும். அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் உனக்கு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை அல்லவா? நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை அல்லவா? நான் எப்பொழுதும் சொல்வதைத்தான் உனக்கு சொல்கின்றேன். அவர்கள் நினைக்கிறார்கள் இது உனக்கு தெரியாது என்று. ஆனால் நீ இனிமேல் உணர்வாய். உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய இந்த விஷயத்தை இனிமேலாவது புரிந்து கொண்டு இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று நீ கவனமாக இரு. பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிகின்ற இவர்களுக்காக எந்த ஒரு காரியத்திற்காகவும் இனிமேல் நீ முன்னே வராதே. ஏனென்றால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் இவர்கள் உனக்கு எதிராக பயன்படுத்தி நாளை உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் அல்லவா? இவர்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நீ எத்தனை இடங்களில் முட்டி மோதிக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நான் உன்னை வழிநடத்துவதும் உனக்காக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதும் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலங்களை நீ விட்டு விடாமல், எந்த தருணமும் நான் உனக்காக வருகின்ற இந்த நேரங்களை நீ தவிர்த்து விடாமல், அத்தனையிலும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றிக்கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லது நடக்கும். எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். எந்த இடத்திலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் இருக்கும் நேரம், அப்பன் உன்னை சுற்றி வரும் இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் நீ உனக்கான விஷயங்களை நம்பிக்கையோடு பெற்றுவிட வேண்டும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு. இந்த வாழ்க்கையில் இனி எல்லா நிலைகளிலும் உன்னுடைய சந்தோஷங்கள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. உன்னோடு நான் வரும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளும் இனி உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொள். அப்பன் முருகன் நான் உனக்காக எந்நாளும் உன்னை தொடரும் நேரம். இனி அத்தனை விஷயங்களிலும் நீ உன்னுடைய கவனத்தை சரியாக வைத்து கொண்டிரு. எல்லாமுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நான் மீற மாட்டேன். அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும்.
கலங்காதிரு. கந்தன் வருகின்ற நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.